வணக்கம். இன்னைக்கு நம்ம மேங்கோ சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தக்காளியை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மாங்காவையும் பாதியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா 4 பல்லு பூண்டை சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான். இது சூடு ஆறிட்டுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாங்காவை தோல் இல்லாமல் வெறும் அந்த ஃப்ளஷை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம மேங்கோ சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தக்காளியை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மாங்காவையும் பாதியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா 4 பல்லு பூண்டை சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அவ்வளோதான். இது சூடு ஆறிட்டுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாங்காவை தோல் இல்லாமல் வெறும் அந்த ஃப்ளஷை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.